ஹலோ ட்ரேடர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் ஒரு கேப் டவுன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் மாட்டோம். இன்றைக்கி டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆனாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கூட மார்க்கெட் கீழே விழுகவே இல்லை. இன்றைக்கி வந்து 22,516 ஓப்பன் ஆனாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட லோவும் பார்த்தீங்க அப்படின்னா 22,513 தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 rupees தான் டவுன் ஆகிருக்கு. பெருசாக மார்க்கெட் வந்து நீ டவுனே கொடுக்கல. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்லா மேலே போனாங்க. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்தியானம் போல் திரும்ப ஒரு ஃபால் வர ஆரம்பிச்சது. லாஸ்ட் ஒரு 3 hours பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பொசிஷனில் தான் நிற்கிது. ஆனால் பட் என்னன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று சேம் ப்ரைஸ் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்குல்ல, ஸோ அதே லெவலில் நாளைக்கு ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இன்றைக்கி வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடி இருக்குது. ஸோ பையர்ஸ் அல்லது செல்லர்ஸ் யாரோ ஒரு ஆள் ஹெவியாக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பெரிய லெவலில் ஃபால் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா சைட்வேஸ் இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த நேற்று கேப் டவுன் ஆன இந்த ஜோனும் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்காங்களே இந்த ஜோனுக்குள்ளாரையே சைட்வேஸில் போகிறதுக்கு தான் பாசிபிள். ஒரு பெரிய ரேலி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஸோ இதுதான் இன்னைக்கு நிஃப்டியோட அப்டேட்டு. ஸோ இப்போ இன்னைக்கு எந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குன்றதை பார்த்துருவோம். ஜெனசிஸ். ஸோ ஜெனசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ 4 நாளாக அதிலே கன்சல்டேட் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வித் குட் வால்யூம் ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இது வந்து 6% மூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 or 3 weeks ஹோல்டிங்கில் வச்சிருக்கும் போது ஒரு 1 month வச்சிருக்கும் போது இந்த ஸ்டாக் வந்து 870 வரைக்கும் போகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்களும் இது மட்டும் டெக்னிக்கலாக ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் ட்ரேடிங்குள்ளே வரல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க் வச்சுருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.